நீட் ரீ எக்ஸாம்ல ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாது. ராணுவ ஹெலிகாப்டர் தொடங்கி சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு வரை இவ்ளோ நடவடிக்கைகளா? கடந்த மே 3ஆம் தேதி நாடு முழுக்க கிட்டத்தட்ட 551 மையங்கள்லயும் வெளிநாட்டுல 14 மையங்கள்லயும் மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வான நீட் எக்ஸாம் நடந்தது. ஆனா இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வினாத்தாள் கசிந்ததா தகவல் வெளியாகவே தேர்வு ரத்து செய்யறதா தேசிய தேர்வு முகமை அறிவிச்சாங்க. சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி பலரை கைது செய்ததா சொல்லியிருந்தாங்க. மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையா விமர்சிச்சு வராங்க. இதற்கிடையில ஜூன் 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடத்தப்பட இருக்கு. மறுபடியும் எந்த முறைகேடுகளும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னெப்போதும் இல்லாத வகையில உச்சபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கொஸ்டின் பேப்பரை மையங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ராணுவ ஹெலிகாப்டரை பயன்படுத்துறது, பாதுகாப்பு வீரர்களை களமிறக்கிறது, டெலிகிராம் செயலி தற்காலிக தடைன்னு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுகிட்டே இருக்கு. சோ ஹெலிகாப்டர்ல வினாத்தாள மையங்களுக்கு எப்படி எடுத்துட்டு போலாம், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்றது குறித்தான சோதனை தான் தற்போது நடந்திருக்கு. பல மாணவர்களின் டாக்டர் கனவை நிறைவேற்ற போற அந்த வினாத்தாள்கள் இப்படிதான் ராணுவ ஹெலிகாப்டர்ல வரப்போகுதான்ற மாதிரி தான் வீடியோக்களும் தற்போது வெளியாகி இருக்கு. செய்தி குறித்தான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.